Hi there. Today நம்ம ஜிம் பக்கத்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் தமிழில் போட்டுறேன். அண்ட் மார்னிங் ஒன் ஷாட் போடாதுக்கு ரொம்பவே சாரி. என்னென்னா நான் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகலங்கிறாங்க விடிய. நீங்கள் எங்கே போனீங்கன்னு போகிறீங்கன்னு கேட்டீங்கல்ல. நான் வெளியே எங்கேயும் போகலை. எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சா. ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அது இல்லாமல் ரிலேட்டிவ் வேறு இருந்தாங்க. அதனால் ஒரு மாதிரி கரெக்டாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த தனி ரூம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபீவர் மாதிரி வேறு இருந்துச்சு. அதனால் படுத்துட்டேன். இப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தோணுச்சு. எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்பவே சாரிங்க டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இன்றைக்கி ஸ்டோரி சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மூக்கு அடிச்சுக்கிச்சு. எப்படி இருக்குது என் வாய்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. பட் நான் ஸ்டோரி அப்படியே சொல்கிறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் வாய்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ காலேஜ் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு, அதாவது நீங்கள் எப்படி பேக் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்விங் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன் சைடு அப்படி மாட்டுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் கிராஸாக மாட்டிக்கிட்டு வெளியே அப்படியே உங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்துட்டு டேய் சிம் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அங்கேருந்து குட்டி பையன், அவனுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும், அழகா சைக்கிளை தள்ளிட்டு வரான். நீங்கள் வட டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரான். நீங்கள் சீக்கிரம்டா போகலாமா, டைம் ஆச்சு, எனக்கு பஸ் வந்துடும் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு காலேஜ் பஸ் வரும், பட் உங்கள் வீட்டுக்கிட்ட வராது. நீங்கள் கொஞ்சம் மெயின் ரோட்டில் போய்ட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜிம் தான் ட்ராப் பண்ண சொல்லுவீங்க. அப்படியே வந்துட்டு அவனும் உட்கார் அப்படிங்கிறான். நீங்களும் இப்படி பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. அவன் மிதிக்கவே முடியாமல், மொயின் நீ கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டே பை டே வெயிட் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் உன்னை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி மிதிக்கவே முடியலை அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவன் தலையிலேயே ஒன்று போட்டு, ஆக்சுவலாக பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ தலையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு குள்ள வாத்து மரியாதையாக போடா, நானே பகலில் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறீங்க. பகலில் சாப்பிட்றது இல்லையா? அப்புறம் வரத்துக்கு முன்னாடி பிரியாணி மசாலா வருது உன் கையில் அப்படிங்கிறான். ஏய் இல்லைடா, அது கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. தெரியும், காலங்காத்தால உங்கள் அம்மா உனக்கு பிரியாணியெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை வயிற்று ஃபுல்லாக நப்பி விட்டுறாங்க. நீ மதியமும் சாப்பிட்ற, காலையிலையும் சாப்பிட்ற, லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்ற, இந்த டீ பிரேக்குக்குள்ள ஸோ அந்த மாதிரி சின்ன இன்டர்வெல்லில் கூட சாப்பிட்டு நீ வெயிட் போட்டாரு என்னால் ஒன்று மிதிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும். நீங்கள் சரி ஓகே, நீ ஹேண்டில் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு பெடல் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு அவனுக்கு சேர்த்து நீங்கள் பெடல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் டெய்லி இப்படி தான் போவீங்க. ஃபைனலாக உங்களுக்கு கொண்டு போய்ட்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டுறான். காலேஜ் பஸ் வருது. நீங்கள் ஏறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு அவன் கிளம்புவான். ஸோ அப்படி தான் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிருது. ஸோ ஈவினிங் ஆகுது. மறுபடியும் காலேஜ் பஸ் உங்களை வந்துட்டு அதே பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு விட்டுறாங்க. நீங்கள் இறங்குறப்போ சார் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. அவன் உங்களுக்கு முன்னே ஸ்கூல் விட்டு வந்துடுவான். ஸோ உங்களை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அவன் ஸ்கூல் போவான். அண்ட் இப்போது உங்களுக்கு முன்னே ஸ்கூல் விட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணுவான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து தான் வருவீங்க. நீங்கள் வந்தது வெளியக்குள்ளே வாத்து அப்படின்ட்டு ஓடி வருவீங்க. ஸோ அவனும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டுக்குள்ளே அப்படி கூப்பிட்டுக்கோ, வெளியே வந்தா என்ன அழகா சிம்னு கூப்பிடு, பொண்ணுங்களை அசிங்கமாக பார்க்குறாங்க ஏன் அப்படிமா. டேய் 10 வயசு தான் ஆகுது, உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, பொண்ணுங்க பார்க்குறாங்கன்னு ஷை ஆகுறியா அப்படின்னு நீங்கள் அவனை கேட்குறீங்க. அவனும் சரி வா, அப்பா வந்தால் திட்டுவார், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், டெய்லியும் கூட பேசிட்டு அங்கேயும் சுற்றிட்டு ரொம்ப லைட்டாக வீட்டுக்கு வரேன்னு அப்பா செம்மையாக திட்டுறாரு அப்படிங்கிறான். உங்கள் அப்பா கிடக்குறான் பைத்தியக்காரன், என்ன பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்க வேண்டியது, பேருக்கு தான் போலீஸு, ஒரு கேஸாவது கண்டுபிடிக்கிறாங்களா, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் பேச அவனுக்கு கோவம் வேற. ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்பாவை, அப்பா எத்தனை என்கவுண்டர் பண்ணியிருக்கா தெரியுமா, நீ ஓவராக பேசினா உன்னே என்கவுண்டர் பண்ண வச்சுருவாங்கடா. என்ன என்கவுண்டர் பண்ண வைப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி கிளி எடுக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் டெய்லியும் ஒரு மாதிரி நல்லா பாண்டு இருக்கும் 2 பேத்துக்கும். அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் ஆகுது. நீங்களும் வந்துட்டு நல்லா கூட க்ளோஸாக இருப்பீங்க. ஏன்னா அதாவது பக்கத்து வீடு தானே. ஸோ அதனால் அப்படி தான் கொண்டு போய் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு சைக்கிளை தள்ளிட்டு போகிறான். ஆனால் ஜிம் கரெக்டாக நேரமாக வந்துட்டார் போல். எங்கடா இவ்வளோ நேரம், இப்போ தான் அவனுக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னு கேட்குறாங்க. அவன் அப்பா நானும் என்ன வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஏன் அவள் தனியாக வந்துக்க மாட்டாளா, மேடம்க்கு நீ என்ன டிரைவரான்னு கேட்குறாரு. உடனே அவன் அப்பா நீ சும்மாரு, அங்கே நிறையா பொண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணுது, அவன் தான் என்னை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வருவான் தெரியுமா, நீயா என்னை வந்து பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சின்ன அப்படி பார்க்குறாரு, குள்ளே பார்த்து இவனை பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுதா. டேய் நீ பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே போதும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. பையனை பற்றி நல்லா தெரியும் போல். நீங்கள் பார்க்குறீங்க, அடே குள்ளவாத்து எப்படியெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கிற, நீ தான் ரியா ரியான்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுற. 10 வயசுலேயே உனக்கு பிக்கப் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் என்ன பாரு, இத்தனை வயசாகி சிங்களாக சுற்றிட்டு இருக்கேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க உள்ள. ஸோ அப்படிதான் நீங்கள் வீட்டுக்கு போனதுமே அம்மா வந்துட்டு, வயன் ஒன்று அவங்ககிட்ட கேட்கணும்டி அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கணுமா? என்னம்மா கேளு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது உனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ, நீ கேட்குறது கேட்குற மாதிரி தெரியல, எல்லாமே பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்கிற. அப்போ இது சொல்கிறது கேட்குறதில்ல, நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி சொல்ல முடியாது, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு தான் கேட்குறேன், நாளைக்கு வராங்க அப்படின்னு வேற நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓ, இந்த அளவுக்கு போயிடுச்சு, ஒரு பர்மிஷன் கூட கேட்க மாட்டியா, இன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்க. ஸோ அம்மா நல்ல இடம்டி, அதனால தான் டக்குன்னு முடிச்சிட்டோம், உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறாங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே, என்னோட பையன் நல்லா இருக்கிறனால ஒன்று நசமாக விடுறேன். சரி பாருங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். எனக்கு படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் அதுக்கப்புறம் காலேஜில் போக மாட்டேன், எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா இவன் ஒத்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி எல்லாம் உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் நைட்லாம் உட்காந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பையன் ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு நம்பர் கேட்குறீங்க அம்மா கிட்ட. அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சுக்கிட்டே படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அலைன்ஸ்லாம் பார்க்க வராங்கல்ல. ஸோ அதனால் அம்மா அவங்கள எழுப்பி நேரமாக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே அழகாக ரெடி ஆகிருக்கீங்க. அப்படியே அந்த ஒரு பட்டு சேரீ மாதிரி இருக்கும், ஓகேவா? அது ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் அந்த கேரளா சேரீ மாதிரி நல்ல சருகு கோல்டன் கலர் நல்லா வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அப்படியே அழகாக கட்டிட்டு வராங்க. நீங்களும் வெளியே நிற்கிறீங்க. அம்மா காஃபியெல்லாம் கொடுத்து விடுறாங்க. சரி ஓகேன்ட்டு நீங்களும் கொண்டு போய்ட்டு காஃபி கொடுக்குறீங்க. அப்போது எல்லாரையும் பார்க்குறீங்க, அந்த பையனும் பார்க்குறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனும் சிரிக்கிறான், நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே ஓகே ஓகே நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுக்கிறீங்க. இப்போ எல்லாமே என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுது. சடனாக தான் எல்லாம் நடக்குது, பட் இருந்தாலும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 1 மந்த்லேயே வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணதுனால வெளியே இருக்கிற ரிலேட்டிவ் அதிகமாக யாரையும் கூப்பிட முடியல. ஸோ மேரேஜ்க்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிக்கலான்ட்டு விட்டுருப்பாங்க. இப்போது கரெக்டாக இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஜிம்ஸும் இருக்கான்ல. ஸோ அவன்கிட்டையும் போயிட்டு அப்பா எங்கடான்னு கேட்குறாங்க. அவன் அப்பாவாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி எதுக்கு ஒயின் வரவே இல்லை, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இனிமேல் ஒயின் காலேஜ் போக மாட்டாடா, நீ மட்டும் ஸ்கூல் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஏன்னா இப்போ கரெக்டாக நேரமாக ஏர்லியராக இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் டைம் கிளம்புற டைமுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அவனும் நான் ஒயின்கிட்ட சாயந்தரம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்போது உங்களோட அம்மா சின்ன பார்த்துட்றாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்விடேஷன்லாம் அடிக்க கொடுத்துருக்கோம்ப்பா, உங்களை நாங்கள் ப்ராப்பராக இன்வைட் பண்ணுறோம், இன்றைக்கி கொஞ்சம் எமர்ஜென்சிஸ் அவசரத்தில் இதெல்லாமே முடிவு பண்ணிட்டோம், அதனால் கூப்பிட முடியல, தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லுவோம். அவரும் அச்சோ தலை எதுவும் இல்லாண்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், இன்விடேஷன்லாம் கூட தேவையில்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருக்க முடியும், நான் உனக்கு தான் ஃபஸ்ட் இன்விடேஷனில் தருவேன்னு சொல்லிட்டு அம்மாவும் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு பையன் இந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. என்னாச்சின்னு கேட்டிருப்பாரு, எப்படி என்னங்கிறதெல்லாம். ஸோ இவங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஆண்டி, சரி எனக்கு ஆஃபீஸ் அதாவது ஸ்டேஷனுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கிளம்பிடுறாரு. உங்களோட அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க சிப்ஸும் வேறு போயிட்டானா, நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்க. அம்மான்ட்டு நான் சொல்லிட்டேன் ஈவினிங் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு அவங்களோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டே தான் ஈவினிங் ஆகுது. சிம் அப்படியே அங்கேருந்து சோகமாக வரான். நீங்கள் பார்க்குறீங்க, ஆக்சுவலாக அவனோட ஸ்கூல் முடிய டைம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால அப்படியே கேட்டுக்கிட்டே நின்று பார்க்குறீங்க. சோம்பேறித்தனமாக நின்றுருக்குறீங்க. கேட்டுக்கிட்ட போகிறதுக்கு கூட அவன் அப்படியே சோகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வரான். டேய் சிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவன் நேரம் அவங்க வீட்டுக்குள்ளே தான் சைக்கிள் நிறுத்திட்டு கையை கட்டி அப்படி நின்று உங்களே பார்க்குறான். டேக்குள்ளே பார்த்து என்ன முறைக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை நீ காலேஜ் வரல, சரி ஓகே, என்னை ட்ராப் பண்ணக்காது வரலாம்ல, டெய்லி நான் தானே உன்னை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவேன், நீ என்ன
அட்லீஸ்ட் சும்மா கூட வர மாட்டேங்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறான். உன்னை யாரா ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி நீ கேட்டா, ஆ அங்கே நிற்கிற எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்குது, உன்னோட காலேஜுக்கு வர பொண்ணுங்களாம் சுத்தம் மோசம் அப்படிங்கிறான். ஏன் காலேஜுக்கு வர பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சா சாரா தான் சொல்கிறான். சாரா, பூஜா எல்லோரும் வந்துட்டு சிம்மியே பார்க்குறாங்களாம், சைட் அடிக்கிறாங்களாம், அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான். டேக்குள்ளே வந்து உன் வயசு என்ன அவங்க வயசு என்னன்னு கேட்கவும், வயசில் என்ன இருக்குது, அவங்க என்ன சைட் அடிக்கிறாங்க, ஒயன் நீ டெய்லி என்னை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு கொண்டு வீடு சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லியும் வந்துட்டு அந்த 1 மந்த் அந்த வெட்டிங்க்கு முன்னாடி எல்லா டேஸும் வந்துட்டு மார்னிங் கொண்டு போய் விடுறது, ஈவினிங் போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தான் அப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த வெட்டிங் டேவும் வருது, எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்போ சடனாக சின் வந்துட்டு சின்சிவை கூட்டிகிட்டு வராரு. அப்போ உங்களோட அம்மா, வாப்பா சின்ன எல்லோரும் ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூனிஃபார்ம் நிற்கிறாரு. நீ என்ன யூனிஃபார்ம் மாட்டாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன எமர்ஜென்சி கேஸு, ஸோ நாங்கள் போய்ட்டு அதெல்லாம் பார்க்கணும், அதனால் நீங்கள் சிம்சிமை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் வந்துட்டு அப்படியே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் வந்துட்டு சரிப்பா சிம்சிமை நாங்கள் கூப்பிட்டு போயிடுறோம், ஆனால் நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் எல்லோரும் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் சிம்சிம் வந்துட்டு உங்க கூட தான் இருப்பான். நீங்கள் அப்படியே அவங்க கூட பேசிகிட்டு எங்கடா அப்போ அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஒர்க் இருக்கான், அப்புறமா முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறானா. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் ஜின் கூட அதிகமாக வந்துட்டு பேசிக்க மாட்டீங்க, அப்படி பேசினாலும் சண்டையில் தான் முடியும், 2 பேர்த்தும் ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. ஸோ நைட் வந்துட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு போயாச்சு. அந்த அன்றைக்கி ரிசப்ஷன்லாம் நல்லபடியாக முடியுது. ஸோ சிம்சிம் வந்துட்டு சார் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, அவ்வளோ அழகாக எல்லோரும் பார்த்து அவனை வந்துட்டு கண்ணே வச்சிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு அவனுக்கு கூப்பிட்டு திருஷ்டியெல்லாம் எடுத்து போடுறீங்க, இப்படியெல்லாம் ஆடாத எல்லோரும் கண்ணு வைக்கிறாங்கன்னு தான் சொல்கிறீங்க. அவனும் நான் தான் சொன்னல வயன், அதோ அந்த 2 பொண்ணுங்க தான் என்னை ஃபாலோ பண்ணுறது, இப்போ கூட என்னை வச்ச கொஞ்சம் வாங்காமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பார்த்தா சாரா பூஜா 2 பேர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடி அவள் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் குள்ள பார்த்து கொஞ்சம் அமைதியாக இரு, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவளே பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயோயோ வேணாம் எனக்கு மீரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும், அவன் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. இப்படியே தான் அந்த அன்றைக்கி ஸ்கிப் ஆகுது அந்த டேவும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஐயர் வந்துட்டு வெட்டிங்கை வந்துட்டு அதாவது ஃபுல்ஃபில் பண்ணுற நேரம், தட் மீன்ஸ் அந்த தாலியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களே, ஸோ அந்த டைம் கரெக்டாக அந்த பையனும் வந்துட்டு கட்டுறதுக்காக தாலி எடுக்கிறான். சிம் பக்கத்துலேயே நின்றுட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுருக்கேன்னு கேட்டால், இல்லை நீ போயிடுவியா, இனிமேல் என் கூட இருக்க மாட்டியான்னு கேட்குறான். உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னா நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சும்மா பொய்க்கு சொல்கிறீங்க, ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அவனும் வந்துட்டு தாலியில் கையில் எடுத்துகிட்டு கெட்டி மேலே சொல்கிற டைமில் கட்ட வரும்போது ஒரு கன் சவுண்ட் கேட்டு எல்லோரும் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. அந்த க்ரூமும் ஷாக்காக அந்த பக்கம் பார்க்குறான். பார்த்தா சின்தா, உங்களோட அம்மாலாம் வந்துட்டு என்னடா அவன் யூனிஃபார்ம் உடைய வந்திருக்கான், அதையே கன் வச்சு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஓடி வந்த சின்ன, வாப்பா என்னது இந்த மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை தடப்படன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதாவது அந்த க்ரூமை எல்லாருக்கும் ஷாக்கு, உங்களுக்குலாம் கோவம், அவரை விடுங்க, இப்போ எதுக்கு அவரை பிடிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கத்த சின்ன வந்துட்டு வயன் உனக்கு எது தெரியாது வாய் மூட்டுன்னு சொல்லி திட்டுறாரு. இப்படி தான் 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது சின்னும் வந்துட்டு இங்கே பாரு, அவன் நிறைய பேர்த்த ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி காசெல்லாம் போய் அடிச்சுட்டு கடைசியாக அந்த பொண்ணுங்களை ஃபாரின்லாம் சால்வ் பண்ணிடுவான், இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ வந்துட்டு எதையும் விசாரிக்காமல் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. ஸோ சின்னும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. அது ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அது எல்லாமே நீங்கள் காட்டுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்பவே முடியல, ஏன்னா அந்த 1 மந்த் அவன் அவ்வளோ நல்லா பேசியிருப்பான். ஸோ லிட்ரலி நீங்கள் அவனுக்காக ஃபாலோ ஆகிருப்பீங்க. தட் மீன்ஸ் ஒரு மாதிரி க்ரஷ் லவ் அது மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கும் லைட்டாக. ஸோ ஒரு மாதிரி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அவ்வளோ அழுக வருது. ஏன்னா நீங்கள் நம்பியிருப்பீங்க. ஸோ அவன் பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிட்டெல்லாம் கூட பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கும். தட் மீன்ஸ் ஒரு அதாவது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பிடிச்சிருந்தா ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அவன் மேலே. அது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.
சின்னதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணவும் முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாமல் அங்கேயும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. அப்போ சின்ன பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறான். அவன் அப்படி வச்சதும் அவனை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சின்னக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட லைஃப்பை விட முடியுமா அவங்கள? அதனால் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிவிட்டு அவரும் பின்னாடியே போகவும் உங்களோட அம்மா வந்துட்டு சின்ன என்ன பார்த்தலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வச்சுருக்காரு சின்னம். ஆனால் கொஞ்சம் கோர்ட்டுக்கு கொண்டு போக லேட் ஆகுதுன்னு மற்ற போலீஸ் எல்லாம் வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழுகுறீங்க. நீங்கள் அழுகிட்டு பார்த்தா சிம்க்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் சேர்ந்து அழுதுட்டு நீ ஏன் என்ன அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு சொல்ல தெரியலடா, ஆனால் அழுகணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு உங்களை தலையெல்லாம் தட்டி கொடுத்துட்டு அப்படியே உங்களை அதை ஹக் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஹக் பிரேக் பண்ணிட்டு ஜின்கிட்ட வரான். ஸோ ஜின்னும் சிம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதை உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவரும் முட்டி போட்டு அவன் ஹைட்டுக்கு உட்காடுறாரு. என்ன அழுகுறா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் சரியாயிடுவா. இப்போ அப்பா இதை பண்ணலைன்னா அவள் லைஃப் ஃபுல்லாக அழுகுவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு வயநாடு பிடிக்காது, எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறான். சரி சிம் கொஞ்ச நாள் தான் சரியாக போயிடும், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க எல்லாரும், நீயும் என் கூட இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. இல்லைப்பா வயநாடுங்கிறது எனக்கு பிடிக்கல, நீ வா அப்படின்னு கூப்பிடுறான். எங்கடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் உட்காந்து இந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் சின்ன உட்கார சொல்கிறான். சின்னுக்கு ஷாக்கு. சிம் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட அம்மா அப்பாவும் அப்படிதான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ சிம் வந்துட்டு அப்போ இங்கே நீ உட்காரு, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒயின் வந்துட்டு நம்ம கூட இருப்பா, நீ தான் நல்ல பர்சன் தானே, நீ ஒரு குட் ஹியூமன் தானே, அதனால நீ ஒயின் நல்லா பார்த்துக்குவல்ல, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிறான். ஸோ ஜின் வந்துட்டு சிம் நீ சின்ன பையன், இதெல்லாம் பேசக்கூடாது, அதுவும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அம்மா தான் இல்லைல்ல, இவ தான் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாள்ல, அப்புறம் நானும் இவனை நல்லா பார்த்துப்பேன், நீயும் என்ன நல்லா பார்த்துப்பேன், அவனும் என்ன நல்லா பார்த்துக்குவா, அதனால் நீ கல்யாணம் பண்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு, ஆன்ட்டியும் அழுக மாட்டாங்க அங்கே பாரு அப்படிங்கிறான். ஸோ பார்த்தா அதாவது உங்களோட அம்மா அப்பா எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவரும் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அதுக்காக இவன் சொல்கிறான்னு செய்ய முடியாதுல்ல. சிம் கம்மனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வராரு. அப்போ கரெக்டாக உங்களோட அம்மா ஓடி போயிட்டு சின்னோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எதுவும் தோணலை, ஆனால் சின்ன பையன் கரெக்டாக தான் நினச்சிருக்கான், நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம், நீ நல்ல பையன் என் வய நல்லா பார்த்துக்குவேன், நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஆண்டி அவன் சின்ன பையன் பேசுகிறான், நீங்களும் சொல்லாதீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படிங்கிறாரு. ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியலை, எல்லாரும் ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டு கல்யாணம் ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப அவளோட நிலைமை என்னங்கிறது உனக்கே தெரியும்ல, ப்ளீஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கிச்சு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா பார்த்துப்பேன், மேபி முதலே உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கணும், ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கு தான் ஆகவே ஆகாது, சண்டை போட்டே இருப்பீங்கன்னு நான் எதுவும் கேட்கல, ஆனால் எனக்கு அது தான் அந்த தாட்டில் இருந்துச்சு, பட் சண்டை போடுவீங்கன்னு கேட்கல, ஆனால் இப்போது தானாக அமையுது, இதுதான் விதினா யார் மாற்ற முடியும், ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி நாள்தடே தான் இருக்கீங்க, ஏன்னா உங்களால் அந்த ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் நல்லா பேசியிருப்பான், இப்படி ஏமாற்றிருப்பான், அப்புறம் நம்மளே கொண்டு போய் விற்றுருப்பானா, நான் அவ்வளோ நம்பர்னே நல்லா யோசிச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க, இப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கப்போ உங்களோட அப்பா அம்மா எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுனால சின்ன வேறு வழி இல்லாமல் சிம் வந்துட்டு அழுது கேட்குறதுனால அங்கே வந்து உட்காடுறாரு. நீங்கள் அப்படியே சின்ன அழுதுகிட்டே திரும்பி பார்க்குறீங்க. அவர் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது சிம் தான் வந்துட்டு ஒயின் அப்பா நல்லா பார்த்துக்குவார், நானும் நல்லா பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே தான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துருப்பீங்க. அவன் அந்த சிம்மோட ஃபேஸையே பார்த்துட்டு ஜின்கிட்ட சம்மதம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது கல்யாணம் பண்ணிட்டோம் இங்கே பண்ணிட்டீங்கன்னா அவன் கூடயே இருக்கலாம்ல. ஸோ அதனால் ஓகே சொல்லிடுறீங்க. அப்படியே தான் அந்த வெட்டிங் ஸ்டாப் ஆகலை, அப்படி கண்டினியூ ஆகுது.
ஃபைனலாக ஜின் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த அன்றைக்கி அப்படி தான் வெட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி கொஞ்சம் கலவரம் தானே இருக்கும். போலீஸ்லாம் வந்து அப்படி எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மாதிரி சோகமாக தான் வரீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி எல்லாம் வந்து உட்காந்துருக்கப்போ ஜிம் தான் காரை விட்டு இறங்கி ஓடி வரான். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவன் இறங்கி ஓடி போய் அவனோட வீட்டில் ஆர்த்தி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கான். அந்த பையன் குட்டி பையன் இதுக்குள்ளே பார்த்துருக்கான்ல, அவன் ஏற்கனவே நிறையா பேர்த்த பார்த்துருப்பாங்கல்ல, நான் அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் அதில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பான். இங்கே வந்ததும் அவனோட வீட்டுக்கு தான் அவங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் அவன் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக பண்ணியிருப்பான். ஆனால் இப்படி மொத்தமாக அவன் வீட்டுக்கே வருவீங்கன்னு அவனுக்கே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக ஓடி போயிட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு வரான். கரெக்டாக உங்களோட வீட்டில் ஒரு 8 எடுத்து வைக்கலான்னு நீங்கள் சின்ன எடுத்து வைப்பீங்க. அப்போது நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறான். எல்லோரும் திரும்பி பார்த்தா கையில் ஆர்த்தி தட்டோடு நிற்கிறான். ஸோ உங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே ஆமாம் நீ அங்கே தானே போகணும் போ அப்படிங்கிறாங்க. சின்ன வந்துட்டு உங்களை அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. சிம் பக்கத்தில் நிற்க, அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாம் சிம்மோட பக்கத்தில் ஜின்னோட வீட்டில் நிற்க, நீங்கள் 2 பேரும் அதாவது வாசலில் நிற்க, கரெக்டாக சிம் வந்துட்டு ஆர்த்தி எடுக்கவே முடியாமல் எக்கி எடுத்து உங்கள் 2 பேர்த்துக்கு வச்சுட்டு உங்களை பார்த்து பையன் நீ வருவேன்னு தெரியும், ஆனால் இப்படி எப்பயுமே இங்கே இருக்க மாதிரி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அழகாக ஒரு உமா கொடுக்குறான். ஸோ நீங்களும் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அவன் சிரிச்சிருவீங்க. அதனால் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு லவ் யூடா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் ஒரு மாதிரி சோகமாக இருந்த இடம் இப்போ ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லாம் சிம் மேலே தான். இப்போ எல்லோரும் உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு சிம் அப்படி தூக்கிக்கிறாங்க. டே வாடா குட்டி பையா, நீ தான்டா எப்போவுமே அவளை ஹாப்பியாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லவும் அவன் அப்படின்னா பேசாமல் நானே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமோ, தெரியாமல் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துட்டேனா அப்படிங்கிறான். அதெல்லாம் சிரிச்சுட்டு இன்னும் அவனுக்கு இப்போ அம்மா அப்படியா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன அம்மா நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயடிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்களும் சின்னோட வீட்டில் வச்சு என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்ணணுமோ அவரோட பேரண்டெல்லாம் வந்துட்டு இங்கே கிடையாது. ஸோ அவர் மட்டும்தான். அதனால் வந்துட்டு இவங்களே எல்லோரும் சின்னோட சைடாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போது மறுபடியும் ஏதோ வந்து அழைப்பாங்கள்ல, வீட்டுக்கு மாற்றி அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் மாற்றி போயிட்டு பையன்லாம் ஈவினிங் வந்துட்டு சின்னோட வீட்லேயே கொண்டு வந்து விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் அமைதியாக ஒரு வாரமாக உட்காந்துருக்கீங்க. சின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி சடனாக நடந்துக்காட்டிக்கும் கனவு மாதிரி இருக்குது. அவர் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் நீங்கள் சிம்மே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அழகாக போயிட்டு உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இன்னும் அவன் குழி பசிக்கல அப்படிங்கிறான். நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சு அவனுக்கு அந்த பால் காட்டி விடுறீங்க. அவன் பாதி பால் குடிச்சிட்ருக்கான். எனக்கு போதும் நீ குடிங்கிறான். ஸோ நீங்கள் இந்த அப்பாவுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்லவும் அப்பா என்னோட எச்சி குடிக்க மாட்டார் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நான் டர்ட்டியாக இருக்கேன், நான் குடிக்க மாட்டார், நீயும் என்ன அப்படி தான் சொல்லுவியா, நான் எச்சி பண்ண குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிப்பா ஆமாம் கேட்குறான். நீங்கள் யார் சொன்னா, நீ குடிச்சிட்டு கொடுத்தா அது எனக்கு தேன் மாதிரி நான் குடிப்பேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிக்கிறீங்க. ஸோ சின்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போது வேற ஒரு பால் வந்துட்டு போட்டு சிம் கிட்ட கொடுத்து விடுறீங்க அப்பா கூடன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் கொண்டு கொடுக்க சின்னதை வாங்கி குடிச்சிக்கிறாரு. ஸோ 2-3 டேஸ் இந்த மாதிரி தான் போகும், அமைதியாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. அதாவது 2-3 டேஸ் கழிச்சு நெக்ஸ்ட் மார்னிங் உங்கள் வீட்டில் பயங்கர சத்தம். நீங்கள் ஜிம் மாற்றி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சிம் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா தூங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வரா. என்ன சத்தம்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட அம்மா அப்பாவுக்கு காது கேட்குது. என்னாச்சு என்ன சத்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஓடி வந்து ஆப்போசிட் வீட் தானே, ஸோ அதனால ஓடி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா உங்களுக்கும் சின்னக்கும் பயங்கர சண்டை. நீங்கன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவர் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தான் 2 மாற்றி சொல்லவும் சிம்ச்சி வந்து ஐயோ நிறுத்துங்க, யார் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். உங்களோட அம்மா அப்பா வந்து என் வயன் இதுக்கடி கத்திட்டு இருக்கா. தம்பி என்னப்பா சின்ன ஏன் சத்தம் போடுறீங்கன்னு கேட்க, அவளே கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கை கட்டி திருப்பி நிற்கிறாரு. ஸோ அடிக்கடி 2 பேருக்கு இப்படி தான் சண்டை வரும். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒரு பக்கம் கை கட்டி திருப்பி நினைப்பீங்க. அம்மா அப்பா வந்து சமாதானப்படுத்துவாங்க. அப்போவே உங்களோட அம்மா
ஐயோ என்னடி என்னடி பண்ணி வைக்கிற? முன்னதான் சண்டை போட்டுருந்தேன், இது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறேன்னு விடலாம். இப்போ உனக்கு அவர் ஹஸ்பண்டி, சண்டை போடாத அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன பண்ணி வச்சான் தெரியுமாங்க? அவன் என்ன பல்ல வச்சுருவேன், ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்குவோம். சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னப்பா சின்ன பண்ணேன்னு கேட்க, அதையும் அவளே கேளுங்க ஆண்டி அப்படிங்கிறாரு. ஐயோ இதுங்க ரெண்டு கிட்டே மாட்டிட்டு நான் படுற பாடுக்கேன்ட்டு உங்கள் அப்பா எனக்கு என்னடி தங்கம் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப செல்ல உங்களுக்கு. நீங்கள் அப்பா அப்பா அப்படிங்கிறீங்க. அழுக வந்துருச்சு. நீங்கள் அழுதுதான் அவங்க ரெண்டு பேர் பயந்துக்கிறாங்க. அம்மா அப்பா சிம்சிமோ நீயா அழுற, அப்பா நீ என்னப்பா பண்ண அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னகிட்டே சண்டை போடுறான். டேக்குள்ளே பார்த்து நீயும் வந்துட்டு அவ கூட சேர்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காத, முதல்ல என்ன ஆச்சுன்னு பாரு அப்படிங்கிறாரு. ஏன் அழுகிறா, அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்லை அப்பா இங்கே பாருப்பா, நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ அதை அப்படியே செய்வல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவரும் அப்படி தானே செய்யணும் அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் அப்படியே வேறு மாதிரி பண்ணுறான், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஐயோ என்னடா பிடிக்கலன்னா சொல்கிறான்ட்டு என்னப்பா பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பாயில் கேட்டால் இவன் ஆம்லெட் போட்டு கொடுக்குறான், பாலில் சக்கரை போடாமல் கொடுன்னு சொன்னால் நாட்டு சக்கரை ஹெல்த்தின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுக்குறான். சாப்பாடில் கூட எனக்கு ஜாஸ்தி உரப்பா வேணான்னு சொன்னால் இதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்காதுன்னு காரமாக சமைக்கிறான். 3 நாளாக எனக்கு வயிறு வலிக்குது தெரியுமா. 3 நாளாக ஒரு ஹாஃப் பாயில் கூட என்னால் சாப்பிட முடியல. இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுப்பா, நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு அழுகுறீங்க. உங்கள் அப்பா அப்படியே ஆடி போயிட்டாரு. இதை கேட்டு சிம் அப்படியே வாயில் காய வச்சுட்டு சிரிக்கிறான். அந்த பக்கம் சின்ன அவருக்கு இது பழகி போச்சு, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் மொக்கையாக சண்டை போடுறதெல்லாம். அப்படியே கையை வச்சுருக்கு, அதை கையை கட்டிட்டு அந்த பக்கம் கோவமாக திரும்பி நிற்கிறாரு. உங்களோட அம்மா தான் என்னடா இப்படி இருக்கா அப்படின்ட்டு அப்படியே காதை பிடிச்சி திருகி, ஏண்டி உனக்கு பாயில் போடுற கேடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாத்தியா நீ எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, பாயில் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் உனக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாமல் பாலில் சக்கரை போட்டால் எனக்கு பிடிக்காது, இவன் நாட்டு சக்கரைலாம் போடுறான் எனக்கு பிடிக்கல, என்னை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மானா சரி ஓகே சின்ன மன்னிச்சுக்க தம்பி, இவரை உனக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கே சிரிப்பு வந்துடுது. ஸோ ஆண்டி சாரி ஆண்டி, நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும், சின்ன பொண்ணு தானே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வழக்கம் போல் சண்டை மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா சின்ன, நீ தங்கமான பையன், அதனால தான் இந்த பைத்தியக்காரியை நீயால் பார்த்துப்பேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் உன்னை இப்போ பார்த்துக்க மாட்டாப்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவள் நான் பேசாமல் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன், நீ அதை நிம்மதியாக இருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உடனே சிம் ஸ்டாப் இட் அப்படிங்கிறான். எல்லாரும் சடனாக அவனை பார்க்க, சீஸ் மை மாம், என்னோட பெர்மிஷன் இல்லாமல், அது என் அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமல், முக்கியமாக ஒயனோட பெர்மிஷன் இல்லாமல் அவளை அப்படி கூப்பிட்டு போகக்கூடாது. ஒயன் நீ இங்கே இருக்கியா அங்கே இருக்கியா, உன்னோட முடிவு தான் சொல்லுங்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க டேக்குள்ளே பார்த்து நீ அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்ல வைங்கன்னு நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவும் பேசி சேட் ஆகிடுச்சு. சின்ன நோட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் அது பக்கம் கையை கட்டி நின்றுருக்குறீங்க. அப்போது சிம் சேட் ஆகுது பார்த்துட்டு, நான் போகிறேன், உன் அப்பா ஒரு வேளை என்கிட்ட சாரி கேட்டு இங்கே இருன்னு சொன்னால் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே சின்னுக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது. அப்படியே சிம் வந்துட்டு ஓடி வந்து, டாடி மம்மிக்கிட்ட சாரி சொல்லி இங்கே இருக்க சொல்ல, ஐ மிஸ் ஹர் அப்படிங்கிறான். இதுக்கு தானே 2 பேரும் பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவரும் தப்பே பண்ணாமல் மனசை வந்துட்டு, ஓகே சாரி இங்கே இரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படி சிரிச்சுட்டு ஓகே மம்மி டாட்டா பாய், அப்புறம் டாடி எனக்கு பாயில் போட்டு கொண்டு வந்து கொடுங்க, இவருக்கு ஆம்லெட் மட்டும் தான் போட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறீங்க. அவங்க அப்பா தலையை அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ அப்படி தான் அப்போ இருந்து உங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் சமைக்கிற லஞ்சம் எல்லாமே. அதனால் சின்ன வந்துட்டு ஸ்டேஷன் போகணும்ல, போலீஸ் ஸ்டேஷன், அதனால் அங்கே அவர் அதையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சின்ன வேணான்னு தான் சொல்லுவார், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. டெய்லியும் அவங்க தான் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், 2 பேரும் கொஞ்சம் சண்டை கம்மி பண்ணிக்கிட்டீங்க லைட்டாக.
லைட்டாக வந்துட்டு அந்த ரொமான்ஸு அந்த ஐ கான்டாக்ட் இதெல்லாம் வருது. ஜிம் ஜிம் பாப்பா ஆஹா போகட்டும் போகட்டும், நான் வேணா தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடிடுவான். நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஐ கான்டாக்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா அவன் டிஸ்டர்பே பண்ண மாட்டான். சாமத்தா உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிடுவான். அங்கே போயிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி மானத்தை வாங்கிடுவான். என்னடா திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டா, அம்மா அப்பாவை பார்க்க, அப்பா அம்மாவை பார்க்க, நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு செம்ம சிரிப்பு. சரிடா வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க அங்கேயே வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் நிறையா பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆகியிருக்கும். உங்களோட ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக அழகாக ரொம்பவே எப்படி சொல்கிறது கப்பல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இன்னும் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தட் மீன்ஸ் நல்லா பார்த்துக்கிறாரு, வெளிலலாம் கூட்டு போகிறது, ஸோ நிறைய டைம் உங்களுக்காக கொடுக்குறது அந்த மாதிரி. அண்ட் மொத்தமாக ஃபேமிலின்னு பார்த்தா 3 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. குட்டி குட்டி ட்ரிப்பு, விளையாட்டு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரியே இருக்குது. சிம் சிம் வந்துட்டு அடிக்கடி அங்கே ஓடிடுவானா. அப்போ கேட்குறாங்க, சிம் சிம் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போய் எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா விளையாடுறதுக்கு வேணும்னு கேளு அப்படிங்கிறாங்க. அவன் அது எதுக்கு அப்படிங்கிறான். ஏன்னா உன்னே தானே வளர்ந்துருப்பான், அவனுக்கு அது தெரிவிக்கல. அப்போ உங்களோட அம்மா அப்பா வந்து அவனுக்கு தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, இப்போது நீ மட்டும்தான் இருக்க, உனக்கு விளையாடுறதுக்கு ஆளே இல்லை, நீ எங்கள் கூட தான் விளையாடணும். ஆனால் உன் வயசுக்கு ஒன்று கூட ஒருத்தங்க விளையாடுறதுக்கு வேணும்ல அப்படிங்கிறாங்க. ஆசை தூண்டி விடுறாங்க. இதே உனக்கு தங்கச்சி பாப்பா இல்லை தம்பிக்கு இது இருந்தால் உங்க கூடயே இருப்பாங்க, விளையாடுவாங்க, அப்புறம் ஜாலியாக குட்டி குட்டி சண்டை அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஆசையாகிடுது. அப்படியே பக்கத்து வீட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான், ஸ்கூலில் எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். உடனே உங்ககிட்ட வந்துட்டு மயன் அப்படின்னு கூப்பிடுறான். சொல்டாக்குள்ள வார்த்தை நீங்கள் சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அடே நான் குக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம் ஜிம்மா நீ அப்படியே குக் பண்ணிட்டு இருந்தாலும் நீ எங்கே போய் குக் பண்ண போகிற, அதான் பாட்டி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு பேர் குக் பண்ணுறதா அப்படின்னு கலாய்ச்சிட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ சின்ன அப்படியே மேலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆஃபீஸ்லாம் போயிட்டு டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே அதாவது ஸ்டேஷன் போயிட்டு வந்துருந்துருப்பாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரும்போது அவர் சிரிச்சிட்டே வராரு. நீங்கள் ஐயோ மாட்டை வாங்குறான்ட்டு இவர் முன்னாடின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போது எங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கீழே அதாவது அந்த ஃப்ளோர் இருக்கும்ல ஹாலில் அங்கே உட்கார வைக்கிறான். எதுக்குடா இப்போ அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 பேரும் உட்காருங்க, நான் சொல்கிறத அப்படியே செய்யணும் அப்படிங்கிறான். சரி சொல்லு அப்படின்னு சொல்லவும், இப்போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பின்னாடி கட்டிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சார் நடந்துகிட்டே தான் பேசுகிறாரு. கேட்குறீங்க ஏன்டா குள்ள வாத்து நடக்காமல் பேச முடியாதான்னு கேட்குறீங்க. அவனும் ஒரு ஃப்ளோவில் பேசுகிறப்ப அமைதியாக இருக்கணும், குறுக்க பேசாத அப்படின்னு சொல்கிறான். சிரிச்சுட்டே சரி ஓகே நாங்கள் பேசலை சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போது அவன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படிங்கிறான். சரி அப்படிங்கிறீங்க. அப்புறம் என் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியல சரின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என் ஆள் மீராக்கு கூட ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சின்னக்கு ஷாக்கு. ஆளா அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஆமாம் அது அவனோட ஆள் தான், உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எங்களுக்கு தெரியுமே, அவன் ஆள் செம்மையாக இருப்பா அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போது சிம் சிம்மோ அங்கே என்ன லுக்கு என்ன பாருங்க அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் 2 பேர்த்துட்டு அவனையும் பார்க்க, இதனால் நீ சொல்ல வர்றது என்னன்னு கேட்குறாரு சின்னும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கும் தங்கச்சி பாப்பா வேணும் அவ்வளோதான், அதுக்கு தான் இந்த மீட்டிங், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான் உங்கள் வீட்டுக்கு தான். 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே உங்களை மாற்றி பார்த்துக்க. ஸோ சிம் சிம் போன திரும்ப ஓடி வந்து கை நீட்டி ப்ராமிஸ் பண்ணுங்கள் எனக்கு சீக்கிரம் தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள் 2 பேரோட கையெழுத்து அவன் கையில் வச்சு ப்ராமிஸ் வாங்கிட்டு ஓடிடுறான். இப்போ அப்படிதான் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக அக்வர்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அக்வர்ட் மூமெண்ட்லாம் போயிட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த லவ் அப்படியே வந்துட்டு அந்த கண்ணில் தெரியும் பார்த்தீங்களா. அப்படி தான் சின்னவங்களை பார்க்க நீங்கள் அவரை பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குட்டியாக ரொமான்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா டேஸ் போகுது. ரொம்ப ஹாப்பியாக தான் குட்டி குட்டி சண்டை குட்டி குட்டி ஃபைட் அது மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் உங்கள் லைஃப்லாம் போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. அப்போது சிம் சிம் வந்துட்டு
மயன் பாய் அப்படிங்கிறான். நீங்கள் ஜிம்மியை கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிறீங்க. அவளால் என்னால் கூப்பிட்டு போக முடியாது, பைத்தியக்காரி, நைட்டு கடிச்சிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தனியாக அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். உடனே சின்ன ஓடி வந்து, டே நீ தானே தங்கச்சி வேணும் வேணும்னு கேட்டேன், இப்போ என்ன கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சிம்மியும் அழுதுட்டேன். அப்பா என்னையும் கூப்பிட்டு போக சொல்லுங்கள், நான் தெரியாமல் கடிச்சிட்டேன் அப்படிங்கிறா. பாவண்டா கூப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்னால் முடியாது, என்ன திமிரு, என்ன கடிச்சு வைக்கிறா. இங்கே பாரு சிம்மி, நான் தான் உன்னை வேணும்னு கேட்டேன், அதனால தான் நீ வந்த, இல்லைன்னா அவ்வளோதான், உன்னெல்லாம் குப்பத்தில் இருந்து நான் எட்டு வந்து கொடுத்தே தப்பாக போச்சுன்னு வழக்கம் போல் எல்லா சிப்ளிங்க்கும் ஆரம்பிக்கிற அந்த குட்டி பைட்டு இவங்களுக்குள்ளேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிருப்பான். ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் சிம்மி கத்தி அழுதுகிட்டே இருந்திருப்பாளா, அதை அவனை கேட்டே இருந்திருக்கும். மனசு கேட்காம திரும்பி வந்து உட்காந்து தொலை அப்படிங்கிறான். அவனும் ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்ச மாதிரி அவங்க 2 பேத்துக்கு பாய் சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ சின்ன அப்படியே பேக்லேருந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இவன் தான் கேட்டான், இவன் பாரு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஆனாலும் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிம்மியை விட எனக்கு சிம் தான் பிடிக்கும், பார்த்தியா போயிட்டு ரிட்டன் வந்து அவளை கூப்பிட்டு போகிறான், அதுதான் என் பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பசங்க பொண்ணுங்களையும் பார்த்து ஹாப்பியாக ஒரு மாதிரி சந்தோஷத்தில் நின்றுட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கு எடுத்த வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி நின்று அவங்கள ரசிக்கிறத உங்களோட அப்பா அம்மா அவங்களோட வீட்டில் நின்று உங்களை ரசிச்சுட்ருப்பாங்க. ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பை வந்துட்டு வாழ்கிறா, அவளுக்கு ஏற்ற லைஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஹாப்பினஸோடு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஹாப்பினஸோட சிம்மியும் பார்த்துட்ருப்பீங்க. ஓகே டே, இன்னும் ஷார்ட்டாக இதோட முடிச்சுக்கிறேன். பேசவே முடியல, மூக்காடிச்சு கோல்டு பிடிச்சிருச்சு. ஹாப்பி என்டிங் தான் டியர். ஸோ அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோ நான் இதை 1 ஷார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது 1 ஷார்ட் வேணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதுவும் கொடுத்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ விருப்பப்பட்டால் கொடுங்க. நான் பேசினா வாயில் காது மட்டும் தான் வருது, என்னன்னே தெரியல கடவுளே. ராகவீடியர் நல்லா மூக்கடிச்சிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி 1 ஷாட் போட முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் மார்னிங்கே வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வாய்ஸ்னால எல்லாம் திட்டாதீங்க ப்ளீஸ், ஓகேவா? அப்புறம் என்ன, நான் வந்துட்டு ஸ்வீட்லாம், அதாவது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த குச்சி ஐஸ் தான் பிடிக்கும், ஆனால் அதுவும் சாப்பிட மாட்டேன். இந்த பக்கம் ஐஸ்காரங்க யாரும் வரலை, அதனால் நான் கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டேன். அப்புறம் நிறையா மழைங்க, மழை ரொம்ப மழை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் கிளப்பி விட்டுருச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் கூட ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் தான். அதில் ஒரு 25 to 30 ஸ்வீட் தான் இருந்துச்சு. அத்தனையும் கூட நான் சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இன்னும் கூட ஒரு 5-6 ஸ்வீட் இருக்கும் அதில். ஆனால் சளி பிடிச்சிச்சு, என்னன்னு தெரியல. சரி ஓகே டியர், இதுதான் என்னோடய சோக கதை. சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது 1 ஷாட் கேட்க பிடிக்கும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கமெண்ட் செக்ஷனில், ஸோ அதுவும் கொடுங்க, ஓகேவா? அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். வேறு என்ன, அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன்.